உங்கள் நாளை தொடங்க 5 நிமிட காலை ஊக்கம். காலை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த புதிய வாய்ப்பு. நேற்றைய தோல்விகளுக்கு பதிலாக இன்றைய வெற்றிக்கான கதவுகள் திறக்கும் நேரம் அது. ஆனால் அந்த கதவை திறப்பது நம் கைகளில்தான் இருக்கிறது. அதற்கு வெறும் 5 நிமிடங்கள் போதும். இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். உங்கள் நாளை மாற்றும், உங்களை எழுப்பும், உங்களை வெற்றிக்கு தள்ளும் 5 நிமிட காலை ஊக்கம். இந்த 5 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை எத்தனை மடங்கு மாற்றும் என்று பார்ப்போம். 1. முதல் நிமிடம் நன்றி கூறும் நிமிடம். கண்களை திறந்தவுடன் உங்கள் கையில் இன்னும் ஒரு நாள் கிடைத்திருக்கிறது என்பதே பெரிய வரம். நீங்கள் இன்னும் சுவாசிக்கிறீர்கள், உங்கள் அன்புக்குரியவர்கள் அருகில் இருக்கிறார்கள், நீங்கள் இன்னும் ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். இதை உணர்ந்தவுடன் நன்றி சொல்லுங்கள். சிலர் என்னிடம் எதுவும் இல்லை என்கிறார்கள். ஆனால் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. என்னிடம் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, எனக்கு வேலை செய்யும் திறன் இருக்கிறது, எனக்கு சிந்திக்கும் சக்தி இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் மனதார நன்றி சொல்லுங்கள். இது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் உருவாக்கும். நன்றி சொல்லும் மனநிலை உங்கள் மூளை செயல்பாட்டை மாற்றும். அது மன அழுத்தத்தை குறைத்து உற்சாகத்தை அதிகரிக்கும். முதல் நிமிடத்தின் நோக்கம் நன்றி உணர்வுடன் நாளை ஆரம்பித்தால் பிரச்சனைகள் கூட சிறியதாக தோன்றும். 2ஆம் நிமிடம் உங்கள் இலக்கை நினைவில் கொள்ளும் நிமிடம். அடுத்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையின் காணாமல் போன திசையை நினைவூட்டும் நேரம் அது. ஒவ்வொரு நாளும் எதற்காக எழுகிறீர்கள், எதற்காக உழைக்கிறீர்கள், உங்கள் ஒய் என்ன? ஒரு சாதாரண நாள் அல்ல இது. இது உங்கள் கனவுகளுக்கு ஒரு படி அருகே செல்லும் நாள். உங்கள் மனதில் கொள்ளுங்கள், நான் என் கனவுகளுக்காக உழைக்கிறேன். நான் என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரப்போகிறேன். நான் என்னை கடந்த நாள் காட்டிலும் சிறப்பாக ஆக்கப் போகிறேன். உங்கள் இலக்கு நினைவில் இருந்தால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் அர்த்தமுள்ளதாய் மாறும். 2ஆம் நிமிடத்தின் நோக்கம் உங்கள் இலக்கை நினைத்தாலே சோம்பேறித்தனத்திலிருந்து விலகி செயல் தொடங்கும். 3ஆம் நிமிடம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் நிமிடம். நாம் அனைவரும் ஒரு பிஸியாகும் உலகத்தில் வாழ்கிறோம். காலை முதல் மொபைல் செய்திகள், டென்ஷன், பணிச்சுமை இவை நம்மை உடனே கலக்கமகையச் செய்கின்றன. ஆனால் 3ஆவது நிமிடத்தில் மூச்சை ஆழமாக எடுங்கள், மெதுவாக விடுங்கள். 3 முறை இதை செய்யுங்கள். நிம்மதியாக அமர்ந்து உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் உள்ளத்தில் சொல்லுங்கள், நான் அமைதியாக இருக்கிறேன், என்னால் இதை செய்ய முடியும், இன்று நான் நல்ல நாள் உருவாக்க முடியும். இந்த சிறிய தியானம் உங்கள் மனதிலுள்ள அச்சம், கோபம், கவலை அனைத்தையும் அடக்கிவிடும். அது உங்கள் சிந்தனையை தெளிவாக்கும். 3ஆம் நிமிடத்தின் நோக்கம் அமைதி ஈக்குவல் டு தெளிவு, தெளிவு ஈக்குவல் டு சரியான முடிவு. 4ஆம் நிமிடம் உங்கள் உடலை இயக்கும் நிமிடம். உங்கள் உடல் நின்றுவிட்டால் உங்கள் மனமும் நின்றுவிடும். காலை நேரத்தில் சில நிமிடங்கள் உடலை இயக்குங்கள். அது பெரிய ஜிம்மோ யோகாவோ இருக்க வேண்டியதில்லை. 10 ஜம்பிங் ஜாக்ஸ், 10 புஷ்அப்ஸ், 10 ஸ்குவாட்ஸ் அல்லது வெறும் இடத்தில் ஓடலாம். இது உங்கள் உடலில் என்டார்ஃபின் ஹார்மோன் வெளியிடும். அது உங்களுக்கு உடனடி சக்தி தரும். உடல் சுறுசுறுப்பாக இருந்தால் மனமும் உற்சாகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் நாளை வெல்ல விரும்பினால் முதலில் உங்கள் உடலை எழுப்ப வேண்டும். 4ஆம் நிமிடத்தின் நோக்கம் உடல் இயக்கம் ஈக்குவல் டு மன உற்சாகம். 5ஆம் நிமிடம் உங்கள் நாளுக்கான உறுதி வாக்கியம். இப்போது கடைசி நிமிடம் உங்கள் நாளை நிர்ணயிக்கும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லும் நேரம். சொல்லுங்கள், இன்று நான் சிறப்பாக செயல்பட போகிறேன், என் முயற்சி வெற்றி பெறும், நான் என்னை நம்புகிறேன், என் நாளை நான் உருவாக்குகிறேன். இந்த உறுதி வாக்கியங்கள் உங்கள் மூளையில் புதிய பாதையை உருவாக்கும். அது உங்களை வெற்றி நோக்கி இட்டு செல்கிறது. நீங்கள் நம்பும் வார்த்தைகளை உங்கள் நிஜமாகும். அதனால் ஒவ்வொரு காலையிலும் வெற்றியை உணர்ந்து பேசுங்கள். 5ஆம் நிமிடத்தின் நோக்கம் சொற்கள் உங்கள் நாளை அமைக்கும், நம்பிக்கை உங்களை உயர்த்தும். இப்போது நீங்கள் அந்த 5 நிமிடங்களையும் முடித்துவிட்டீர்கள். ஆனால் இன்னும் சிறிய ஒரு விஷயம் செய்யலாம். உங்கள் மனக்கண்களில் உங்கள் நாளை முன்பே கற்பனை செய்யுங்கள். உங்கள் பணியில் சிறந்த முடிவை அடைந்த போல நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முகத்தில் சிரிப்பு, மனதில் அமைதி, உங்கள் வாழ்வில் வளர்ச்சி இவைகளை மனதிலே காணுங்கள். உங்கள் மூளை இது நடந்துவிட்டது என்று நம்பும்போது அதை அடைய உங்கள் உடலும் செயல்களும் அதே பாதையில் நகரும். இதுதான் விஷுவலைசேஷன் பவர். காலை நேரத்தின் முக்கியத்துவம். நம் முன்னோர்கள் சொன்னார்கள், காலை நேரம் கடவுள் நேரம். அதனால்தான் எல்லா பெரியவர்கள், எல்லா வெற்றிகரமானவர்கள் காலை நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். சுவாமி விவேகானந்தர் 4 மணிக்கே எழுந்தார்.
ஏபிஜே அப்துல் கலாம் தன் வாழ்க்கையின் முக்கிய திட்டங்களை காலை நேரத்தில் எழுதினார். ஸ்டீவ் ஜாப்ஸ் தினமும் கண்ணாடிக்கு முன் நின்று, இன்று நான் இறந்துவிட்டால் நான் இதை செய்வேனா என்று கேட்டார். அவர்கள் அனைவரும் காலை நேரத்தின் சக்தியை உணர்ந்தவர்கள். அதுதான் அவர்கள் நாளை நிர்ணயித்தது. முடிவு: நாள் உன்னுடையது. நாள் உன்னுடைய கையில் இருக்கிறது நண்பா. நீ எப்படி தொடங்குகிறாய் என்பதுதான் நாள் முழுவதும் உன்னை எப்படி ஷேப் செய்கிறது என்பதையும் தீர்மானிக்கும். சிலர் காலை எழுந்தவுடன் மொபைலை பார்க்கிறார்கள். சிலர் தங்கள் கனவுகளை பார்க்கிறார்கள். யாருக்கு வெற்றி வருகிறது தெரியுமா? கனவுகளை செயலில் மாற்றும் அந்த இரண்டாவது வகை மனிதருக்குத்தான். அதனால் இன்று முதல் முடிவு செய். என் நாள் 5 நிமிட ஊக்கத்துடன் தொடங்கும். நன்றி கூறு, இலக்கை நினை, மனம் அமைதி பெற உடலை இயக்கு, உறுதியான வார்த்தைகள் பேசு. அந்த 5 நிமிடங்கள் உன் வாழ்க்கையை உயர்த்தும். வீடியோ முடிவுரை: இந்த 5 நிமிடங்கள் ஒரு ரொட்டீன் அல்ல, இது ஒரு வாழ்க்கை மாறும் பழக்கம். நீங்கள் இதை தினமும் செய்தால் 30 நாட்களில் உங்கள் மனம், உடல், சிந்தனை அனைத்தும் புதிய உச்சத்துக்கு சென்றுவிடும். நீங்கள் வெற்றி பெற விரும்புகிறீர்களா? அப்படியானால் நாளை காலை 5 நிமிட ஊக்கத்துடன் தொடங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள்.